இங்க மார்ட்டின்ற ப்ரொடியூசர் பெரிய டைரக்டர் கூப்பிட்டு நின்னு போன சாந்தான்ற படத்தை எடுக்கணும்னு சொல்றாரு. ஆனா இந்த டைரக்டர் யாரை ஹீரோவா போட போறீங்கன்னு கேக்குறாரு. நீங்க வளர்த்து விட்ட டி.கே. மகாதேவன் தான் இதுக்கு ஹீரோவா பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவரே ஒத்துக்குனாருன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே அவன் என்னடா ஒத்துக்கிறது, இதை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா மார்ட்டினுக்கு இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ரொம்பவும் டவுன்ல போயிட்டு இருக்கு. சோ இந்த கதையை நீங்க எப்படியாச்சும் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு கெஞ்சறாரு. சோ அவரும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாரு. பட் இந்த டைரக்டர் அகதியா வந்த ஒரு பொண்ணை பெரிய ஹீரோயினா ஆக்கியிருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு இந்த கதையில நீ தான் ஹீரோயினா நடிக்கணும், இதோட உன்னோட கேரக்டர் தான் முக்கியமா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவை பழிவாங்க. ஹீரோக்கு ஸ்கோப்பே இல்லாம ஸ்டோரியை சொல்றாரு. ஆனா ஹீரோ மகாதேவன் வராரு. வந்த ஃபர்ஸ்டே இந்த படத்தோட பேரு சாந்தா கிடையாது, இனிமேல் காந்தான்ற பேரை வைக்கிறாரு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி மகாதேவன் கிட்ட தான் இந்த ஸ்டோரியை சொல்லியிருப்பாங்க. ஆனா கிளைமேக்ஸ்ல ஹீரோ இறந்துருவாரு. சோ அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் மாத்தி இவருக்கு ஏத்த மாதிரி வச்சிருப்பாரு. சோ அதனால தான் சண்டை போட்டு இந்த படத்திலே டிராப் பண்ணிடுவாங்க. பட் இப்ப வேற வழி இல்லாம இந்த படத்தை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோ என்னோட ரசிகருக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு கதையை மாத்துறாரு. அதனால டைரக்டர் கோவப்படுறாரு. இப்ப ஹீரோ சொல்றது மாதிரி தான் இந்த படத்தை எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்கு நம்மளை வளர்த்து விட்ட டைரக்டர் எதிர்த்து பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றது இதையும் கேட்காம டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் கேட்பேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவருக்கு ரொம்பவும் பெருமையா இருக்கு. ஆனா ஹீரோக்கு கடுப்பாகுது. அண்ட் எடுக்கிற ஒவ்வொரு சீன்லயுமே இந்த பொண்ணு செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் பண்றா. அப்ப சுத்தி இருக்க எல்லாருமே படம் மட்டும் ரிலீஸ் ஆச்சுன்னா ஹீரோவை விட இந்த பொண்ணு தான் எல்லாருமே பாராட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுமே ஹீரோக்கு கோவம் வர ஆரம்பிக்குது. சோ அந்த பொண்ணு கூட எடுக்கிற ஒவ்வொரு சீன்லயுமே நிறைய ரீடேக்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்த டேரக்டருமே கோவப்படுறாரு. இதை பார்த்த ஹீரோயின் கோவப்பட்டு ஒரு கட்டத்தில் நடிக்க வேண்டிய இடத்துல உண்மையாவே ஹீரோவை அடிச்சிடறாங்க. அப்ப டேரக்டர் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு இந்த சீனை ரீடேக் எடுக்க முடியுமான்னு கேட்கறாரு. ஹீரோவும் கோவப்பட்டு இது ரீடேக் எடுக்க அந்த பொண்ணுமே அடிக்க ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல அந்த பொண்ணுக்கே பிடிக்காம போயிடுது. நம்ம டேரக்டருக்கு விசுவாசமா இருக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு நடிகரை போட்டு அடிச்சிட்டு இருக்குமே, நம்ம வேலையை தான் செஞ்சுட்டு இருக்குமா சொல்லிட்டு தோணுது. அண்ட் ஹீரோ எப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்க இருக்க எல்லார்கிட்டையும் கேட்டு பாக்குறாங்க. ஆனா அவருக்கு மக்கள் முன்னாடி நிறைய மரியாதை இருக்கு. அதை கேட்டதுமே உங்களுக்கு ஹீரோ மேல மரியாதை வர ஆரம்பிக்குது.